2025 எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணுமா? முக்கியமா உங்களோட ராசிக்கால பலன்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வர நவம்பர் 23ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது வர சனிக்கிழமை அன்னைக்கு ஆதன ஆன்மீகம் வழங்கும் பிரபல ஜோதிடர்கள் கலந்து கொள்ற 2025 உடைய கணிப்பு நிகழ்ச்சியில நீங்களும் நேரடியா கலந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே வரக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட வருகை பதிவை பதிவு பண்ணிடுங்க. உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஏஞ்சல் நம்பர் நம்ம யூஸ் பண்ணும்போது உண்மையாவே ரிசல்ட்ஸ் கிடைக்குமா சார்? ஒரு 888 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உடனே சில பேர் அது என்ன சொல்லுவாங்கன்னா 8னா உடனே 8 சனிக்கு உண்டானது, அப்படி 3 8 வருது அப்போ ஆள் முடிஞ்சான். லக்கி நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம லக்கி நம்பரும் ஏஞ்சல் நம்பரும் ஒண்ணுதான் இல்ல. லக்கி நம்பர் அப்படிங்கிறது பர்சனலா ஒவ்வொருத்தருக்கு அவங்க ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். கார் வாங்கும்போது எனக்கு எந்த நம்பர் யூஸ் பண்ணணும், நான் 2 வீலர் வாங்கும்போது எந்த நம்பர் யூஸ் பண்ணணும். முதல்லாம் அந்த யக்ஷினி ரூபங்கள் நம்ம நிறைய வந்துகிட்டு இருந்தது. சில பேருக்கெல்லாம் பார்த்தோம்னா அவங்கள எடுத்துக்கிட்டாங்கன்னா கூடயே குடுத்தனம் நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி எல்லாம் பேசுவாங்க. அது இந்த ஒரு காலகட்டத்திலே அது சாத்தியம் கிடையாது. குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியில இந்த ஒரு எண்ணெய் எழுதி ஒட்டிட்டு அதை நம்ம சிப்பா நம்ம குடிச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படின்றது இந்த எனர்ஜி ஃப்ளோ அப்படின்ற மாதிரியான எனர்ஜியஸ் எவ்ரிவேர். அது மெயினா செய்யறதுனால அவர்களுக்கு எல்லா விதத்திலையும் உடனடியாக பலன் வந்து விடாது. ஞாயிற்றுக்கிழமைன்னு எடுத்துக்கோங்களேன். ஞாயிற்றுக்கிழமையோட எண் 111. அதாவது இந்த ஏஞ்சல் நம்பருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் 4 டிஜிட் நம்பர்ஸும் இருக்கு, 3 டிஜிட் நம்பர்ஸும் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி இருந்தா அவங்களுக்கு 111. அதை கேஜெட்ல வால்பேப்பராவோ ஸ்கிரீன் சேவராவோ வச்சுக்கிறேன் அப்படின்னா அது மாதிரி வச்சுக்கிட்டா பலன் தருமா? இருக்கும். அதெல்லாம் நான் சொன்ன மாதிரி இந்த சப்ளிமெண்டல் மெத்தடா தான் வரும். அதனால முழு பலனும் வருமா அப்படின்னு கேட்டா வராது. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். உங்க பகுதியில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் தேவை. அந்த தேவையான விஷயங்களை ஈஸியா எப்படி கடவுள்கிட்ட நம்ம கேட்டு அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நமக்காக சொல்லிட்டு இருக்காரு தாந்திரிக ஜோதிடர் ஸ்ரீ குரு வாமனன் சேஷாத்ரி அவர்கள். இன்னைக்கும் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். சார், நீங்க நிறைய இடத்துல நோட் பண்ணிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல, நான் நிறைய நோட் பண்ணிருக்கேன். திடீர்னு டைம் பார்க்கும்போது 11 ஒரு 8 ஒரு சில பேருக்கு 11 12 நிறைய பேருக்கு 8 ரொம்ப அதிர்ஷ்டமான நம்பரா இருக்கும். ஆனா 8 பயமுத்துற நம்பர்னு சொல்லுவாங்க. 13ன்றது நமக்கு ஃபேவரபிள் நம்பர் அப்படின்னா சில ஃபாரின் கண்ட்ரீஸ்ல 13 அவாய்ட் பண்றாங்க. ஸோ இந்த நம்பர்ஸ்க்கு நிறைய வேல்யூ இருக்கு. அது நம்ம லைஃபோட கனெக்டட்னு எல்லாரும் சொல்றாங்க சார். ஏஞ்சல் நம்பர் நம்ம யூஸ் பண்ணும்போது உண்மையாவே ரிசல்ட்ஸ் கிடைக்குமா சார்? கண்டிப்பாக. அந்த ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு ஏன் சொல்றோம்னா அது பர்டிகுலரா இந்த ஏஞ்சலுக்காக அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட மதத்தை வைத்தோ ஒரு குறிப்பிட்ட சமயத்தை வைத்தோ அதை நம்ம எடுத்து பார்க்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயம் அதுல நல்லா தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது நியூமராலஜிக்கு இதுக்கும் நம்ம கனெக்ட் பண்ணவே கூடாது. ஓகே, நியூமராலஜி வேற, ஏஞ்சல் நம்பர்ஸ் கண்டிப்பா நியூமராலஜி வேற, ஏஞ்சல் நம்பர்ஸ் வேற. சார், நியூமராலஜி அதுல கனெக்ட் பண்ணவே கூடாது. ஒவ்வொன்றுத்துக்கும் இது நம்ம உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இப்போ ஒரு 888 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உடனே சில பேர் அது என்ன சொல்லுவாங்கன்னா 8னா உடனே 8 சனிக்கு உண்டானது, அப்படி 3 8 வருது அப்போ ஆள் முடிஞ்சான், அப்போ அது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா 3 8 24 6ஆம் நம்பர் சுக்கரன் இப்படி பேசுறது இந்த மாதிரியான ஒரு விஷயமாக ஒரு எண்ண ஓட்டத்தோட நம்ம இருந்தோம்னா அப்படி அணுகக்கூடாது. இந்த ஏஞ்சல் நபர் அப்படிங்கிறது பியூரா நம்ம கடவுளை நம்ம எந்த ஒரு விஷயமும் இல்லாம ஒரு பர்டிகுலரா ஏதாவது நம்மளுடைய ஒரு சங்கல்பம் இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமா நமக்கு இந்த விஷயங்கள் நடக்கணும் அப்படின்ற மாதிரியான அணுகிறோம் இல்லையா? அப்படி அணுகினால் மட்டுமே அதுக்கு பலன் தரும். இதுல நம்ம ஆராய்ச்சி பார்த்துட்டு இதுல ஏன் அப்படி வந்தது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ஒவ்வொரு எண்ணுக்கு உண்டான ஒரு ஃப்ரீக்வன்சி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது. இந்த ஏஞ்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரணம் என்னன்னா அந்த ஒரு ஏஞ்சல் நம்ம சொல்ற ஒரு தேவதை, ஒரு யக்ஷினி அப்படின்னு சொல்றோம், புதையல் அப்படின்ற மாதிரி அப்படி கூட நம்ம சொல்லிக்கலாம். அதாவது 2 பேரோட எனர்ஜியும் ஒன்றுதான் அப்படி சொல்லலாம். ஏஞ்சல்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம், யக்ஷன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஏஞ்சல் அப்படின்றது உண்மையாவே இருக்கா அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம கேட்டா ஒரு ஸ்தூல ரூபமா இருக்கா இல்ல சூஷ்ம ரூபமா இருக்கா, இப்படியெல்லாம் நமக்கு கேள்வி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதோடைய ஒரு எனர்ஜி நல்லதை மட்டுமே அதிகமாக கொடுக்கும். திடீர்னு ஒரு லக்கு, ஒரு ஃபார்ச்சூன் கொடுக்கும். அதுதானே எல்லாருமே எதிர்பார்க்கறது. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும், ஒரு புஷ்ஷே இல்லை, யாராவது ஒருத்தர் கொஞ்சம் புஷ் பண்ணிவிட மாட்டாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பு தானே எல்லாருக்குமே. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியவை இந்த ஒரு ஏஞ்சல் நம்பர்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த ஏஞ்சல் நம்பர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு பல்வேறு விதமான எண்களும் இருக்கின்றன. பல்வேறு விதமான ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருக்கக்கூடிய எண்கள், அதே போல பல்வேறு விதமான காரணத்துக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ செல்வம் ரீதியான ஒரு விஷயங்கள் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு இருக்கு.
அப்புறம் பர்டிகுலராக ஹீலிங் கோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான ஹீலிங் கோட்ஸ் அப்படிங்கிறது தனித்தனியாக இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து நான் சொல்கிற மாதிரி ஒரு நியூமராலஜியோடலாம் கவுண்ட் பண்ணி ஒவ்வொன்றத்தையும் உட்காந்து கூட்டிகிட்டு உட்காந்துருக்காம ஒவ்வொருத்தங்க சொல்கிறதையும் நம்ம வந்து அந்த விஷயத்துக்கு நம்ம உட்படுத்தி கொண்டு இருக்காமல் நாம் வந்து என்ன விஷயம் கிடைத்திருக்கிறதோ அந்த விஷயம் நமக்கு ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்ம முயற்சி செய்து பார்த்துட்டு ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதை தொடர்ந்து செய்து வருவது அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயமாக இருக்கும். இதை செய்யறதுக்கு வந்து ஒவ்வொரு மெத்தட்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகிறதுக்கு ஒவ்வொரு மெத்தட்ஸும் இருக்குது. ஓகே சார், இப்போ லக்கி நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம லக்கி நம்பரும் ஏஞ்சல் நம்பரும் ஒன்று தான் இல்லை. லக்கி நம்பர் அப்படிங்கிறது பர்சனலாக ஒவ்வொருத்தருக்கு அவங்க ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். சில நம்பர்ஸ் அவங்க வந்து லக்கின்னு நினச்சிப்பாங்க. இப்போ எல்லாருமே இந்த லக்கி நம்பர்ஸ்னு இப்போ எங்கிட்ட ஏதாவது ஒருத்தங்க கேட்குறவங்களுமே வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய ஒரு ஜாதகத்துக்கு எந்த நம்பர் நமக்கு லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரியான கேள்விகள் இப்போ பொதுமக்கள் இடத்துல நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறாங்க எல்லாம் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து பரவிடுச்சு. அவங்களுக்கு ஈஸியாக வந்து இது இந்த ரீதியாக நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும், இந்த கிரகத்துக்கு உண்டான நம்பர் ஏதாவது ஒரு வச்சுக்கலாமா, இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா கார் வாங்கும்போது எனக்கு எந்த நம்பர் யூஸ் பண்ணணும், நான் வந்து 2 வீலர் வாங்கும்போது எந்த நம்பர் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் அதை தனித்தனியாக கேட்குறாங்க. அது வந்து நம்ம லக்கி நம்பர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வந்து அவங்களுடைய ஒரு ஜோதிட ரீதியான ஒரு விஷயமா நம்ம வந்து கொடுத்துறோம். இந்த ஏஞ்சல் நம்பருங்கிறது அதுதான். இதை வந்து இந்த எந்த ஒரு விஷயத்திற்குமே உட்படுத்தப்படாத ஒரு விஷயமா இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். தெய்வத்தை வந்து நம்ம வந்து ஒரு கிரக ரீதியான விஷயங்களுக்கு ஒரு அதிபதியாகவும் இந்த கிரகத்தை வந்து இந்த தெய்வம் கட்டுப்படுத்தும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் தான் அதை வந்து தெய்வம் அப்படிங்கிற ஒரு பலம். நம்ம அதை மீறிட்டு கிரகம்தான் வந்து தெய்வத்தை கட்டுப்படுத்துது, எல்லாமே கிரகம்தான் பேச ஆரம்பிச்சோம்னா அப்போ அதை விட ஒரு அறிவியலித்தனம் வந்து எதுவுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால அந்த ஒரு விஷயத்தில் நம்ம வந்து தெளிவாக இருக்கணும். அதே போல் தான் இந்த ஏஞ்சல்ங்கிறது ஒரு ஸ்தூல ரூபமாகவோ சூக்ஷ்ம இருக்கோ இல்லையோ அதோடைய ஒரு எனர்ஜி அப்படின்றது உண்மை. இப்போ வந்து முதல்ல நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருந்தது, முதல்லலாம் வந்து அந்த யக்ஷினி ரூபங்கள் நம்ம நிறைய வந்துகிட்டு இருந்தது. யக்ஷினிகள் வந்து நேர்லயே வந்து பேசுவாங்க, காதில் பேசுவாங்க. அவங்க சில பேருக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா அவங்கள வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா கூடயே குடுத்தனம் நடத்த ஆரம்பிச்சிருவாங்க, இப்படியெல்லாம் பேசுவாங்க. அது வந்து இந்த ஒரு காலகட்டத்திலே அது வந்து சாத்தியம் கிடையாது. நம்ம ஆனால் அதோடைய பலன்களை அனுபவிக்கலாம். அது நம்ம நிறையவே பார்த்துருக்கோம். 10-15 வருஷத்துக்கு முன்னாலேயே அது மாதிரியான ஒரு உபாசனைகள்லாம் கொடுத்து அதுக்குண்டான பலன்கள் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு. பட் ஆனால் அகைன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு உபாசனைன்னு கொடுக்க வரும்போது யாராவது ஒருத்தங்க கேட்குறாங்க எனக்கு இது நேரில் வருமா அப்படின்னு கேட்டோம்னா அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம். அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அதை பற்றின ஒரு விஷயம் தெரியாதனால தான் அதை கேட்குறாங்கிறது ஒன்று. இன்னொரு பிரச்சனை வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் அதை வேற விஷயம் விதமாக திரிச்சு சொல்லிட்டதுனால அவங்க நிஜமாவே அது வரும் அவங்க கூட நம்ம கையில் கையை பிடிச்சிட்டு போகலாம் போல இருக்கு எல்லா இடத்துக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு எண்ணத்தில் அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஸோ அது வந்து சாத்தியம் கிடையாது, அந்த மாதிரியான விஷயம் சாத்தியம் கிடையாது. பட் அதோடைய பெனிஃபிட்ஸ் எப்படி தெய்வத்தை கும்பிட்டா அதோடைய பெனிஃபிட்ஸ் வருமோ அது மாதிரியான ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படின்றது கண்டிப்பான முறையில் நமக்கு அந்த ஒரு எனர்ஜி மூலமாக எல்லா விதத்துலையுமே அந்த ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் வந்து ஏஞ்சல் நம்பர்ஸும் அதுக்குன்னு குறிப்பிட்ட ஒரு எண்கள் ஆல்ரெடி வகுத்த விஷயங்கள், அந்த எண்களுக்கு உண்டான ஒரு ஃப்ரீக்வன்சிஸ் அப்படிங்கிறது பல்வேறு விதத்திலே எப்படி ஒரு மந்திரமாகட்டும் ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயமாகட்டும் பல பேரால் யூஸ் பண்ணக்கூடியது. நம்ம வந்து நிறைய நம்ம ஒரு குரூப் சாண்டிங் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து குரூப்பாக நம்ம வந்து ப்ரேயர் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, கூட்டு பிரார்த்தனை அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரியான விஷயங்களுக்கு எப்படி சக்தி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அது முழுக்க அந்த ஒரு இடத்துல நமக்கு கிரியேட் ஆகிற ஒரு வைப்ரேஷன்ஸ். ஒரு கோயிலில் போனால் எப்படி ஆகுது, ஒரு எனர்ஜி சென்டர்னு சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம்னா அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஒரு மக்களும் இப்போ கார்த்திகை மாதம் போனோம்னா ஒரு பக்கம் பார்த்தோம்னா சோளிங்கரில் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே ஃபுல்லாக வந்து கூட்டம் ஒரு பக்கம் ஏகப்பட்டது இருக்கும். ஒரு பக்கம் திருவண்ணாமலையில் கூட்டம் இருக்கும், முருகர் கோயில்களில் கூட்டம் இருக்கும். அடுத்ததாக வந்து ஐயப்பன் கோயிலில் பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் ஐயப்பா நாங்கள் சபரிமலையில் மேலே போய் நின்றுட்டோம்னா ஐயப்பனை தவிர வேறு எதுவுமே யோசிக்க தோணாது. அது மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு நிலை எந்த ஒரு வைப்ரேஷனில் ஒரு சில விஷயங்களுக்கு கிரியேட் ஆகுதோ, ஒரு மனநிலை கிரியேட் ஆகுதோ அது மாதிரியான ஒரு முறைகள் எண்களுக்கு உண்டான வீரியத்தை வைத்து உருவாக்கி இருக்கிறது தான். ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால அதை ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்கிறோம். இதில் வந்து அது இந்த மாதிரி பிற்காலத்தில் வந்தவங்க நிறைய பேர் அதுக்கு நிறைய அந்த புனைப்பு, இப்போ நான் வந்து சொன்ன மாதிரி தான் அந்த புனைப்பு ஒவ்வொரு விஷயங்களையும் புனைச்சிட்டு வேற விஷயமா அவர்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் நிறைய விஷயங்கள் சொல்லும்பொழுது அது ஏற்றுக்கொள்ளாததும் வந்து பார்வையாளர்கள் அவங்க யூஸ் பண்ணுறவங்களை பொறுத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே சார். சார் ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து எல்லாருக்குமே காமன் ஒரே நம்பர் தானே சார், அது அவங்கவுங்களுக்கு மாறாது? ஏஞ்சல் நம்பர்ஸ் எல்லாமே அப்படி இல்லை, அதுதான் நான் சொன்னேன். ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்க்கு ஃபிக்ஸடாக இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம், இப்போ நம்ம எல்லாருக்குமே ஃபிக்ஸடாக நம்ம இப்போ ஒன்று சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நிறைய விஷயம் இருக்குன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஃபிக்ஸடாக இருக்கக்கூடிய நம்பர்ஸும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் பிறந்தவர்களுக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 7 நாள் பிறந்தவர்களுக்கு
பண ரீதியான விஷயத்திற்கு ஏதாவது ஒரு ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த நம்பர்ஸ் நம்ம வந்து சொல்லி ஈஸியாக சொல்லிடலாம். அது மாதிரி ஒரு சில பப்ளிக்காக நம்ம வந்து சொல்லக்கூடிய ஜெனரிக்னு சொல்லலாம், பப்ளிக்னு சொல்கிற ஜெனரிக் நம்பர்ஸ் அப்படின்னு. ஸோ அப்போ அந்த ஜெனரிக் நம்பர்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வந்து சொல்ல முடியும். அந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து தாராளமாகவே யூஸ் பண்ணலாம். இப்போ பர்டிகுலராக ஒரு ரொம்ப டிஃபிகல்ட் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பர்சனலைஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு ஏஞ்சல் நம்பர்ஸ் கொடுக்குறது தான் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். ஓகே சார். சார் நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார், எல்லாருக்குமே இன்றைக்கு தேவை வந்து பணம். கண்டிப்பாக வெல்த் வைஸ் எல்லாருமே ஒரு மிடில் கிளாஸ் இருக்கவங்க அப்பர் மிடில் கிளாஸ் போகணும்னு நினைக்கிறாங்க, பிலோ மிடில் கிளாஸ் இருக்கவங்க மிடில் கிளாஸ் வரணும்னு நினைக்கிறாங்க, எல்லாருமே ஒரு அடுத்த லெவலுக்கு போகணும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அப்படி வெல்த் வைஸில் வந்து நம்ம ஏதாவது இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை வச்சு மேஜிக் பண்ண முடியுமா சார்? கண்டிப்பாக பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தோம்னா அதுதான், இப்போ நிறைய பேருக்கு இப்போ ஒரு அஸ்ட்ராலஜின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து பிறந்த நேரம் தெரியாது, பிறந்த இது தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாருக்குமே வந்து பிறந்த நாள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பெரும்பாலான நபர்களுக்கு பிறந்த நாள் தெரிஞ்சிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அது கூட தெரியாது அப்படின்ற ஒரு நபர்கள் எல்லாம் இப்போது வந்து யூடியூப் ஆண்ட்ராய்டு வச்சுட்டு பார்க்குற ஒரு சூழ்நிலையில் இல்லை. அந்த ஒரு காலகட்டம் போயிடுச்சு, அந்த ஜெனரேஷன் போயிடுச்சு இல்லையா. இப்போ எனக்கு வந்து என்னுடைய டேட் கூட தெரியாதுன்னு, ஏன்னா என்னால் அக்யூரேட்டாக டைம் தெரியாதுன்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் தெரியாதுன்னு கூட ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அவங்க நான் திங்கக்கிழமை பிறந்திருக்கேன், சனிக்கிழமை பிறந்திருக்கேன்னு சொல்கிறதெல்லாம் தெரியாத இருக்குது. அதனால நம்ம அந்த நாள் எடுத்துப்போம். அது மாதிரி எடுத்துக்கிறது நமக்கு வந்து எல்லாருக்குமே யூஸ் ஆகிற மாதிரியான விஷயமா நம்ம வந்து அந்த மாதிரியான விஷயமா சொல்லிடலாம். ஏன் இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அந்த ஏஞ்சலுக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்தை சொன்னோம்னா அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய ஒரு ஏஞ்சலுடைய ஒரு பெனிஃபிட் வந்து நமக்கு உடனடியாகவே நல்லா அமைச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு ரீதியில் சொல்லும்பொழுது ஈஸியாகவே சொல்ல முடியும். அது மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வந்து கொடுக்க முடியும். இதில் வந்து ரொம்ப பர்டிகுலரான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இதை யூஸ் பண்ண தெரியணும். இது யூஸ் பண்ண தெரியலைன்னா தான் இதில் வந்து பிரச்சனையே. எனக்கு வந்து ஒன்றுமே நடக்கலை அப்படின்னுவாங்க. இதுல மெயினா வந்து யூஸ் பண்றது தப்பா இருந்ததுன்னா நமக்கு எந்த நெகட்டிவ் எஃபெக்ட் எதுவுமே வராது. எந்த நெகட்டிவ் எஃபெக்டும் இதுல வராது. நமக்கு பாசிட்டிவ் எஃபெக்டும் இருக்காது, நெகட்டிவ் எஃபெக்டும் இருக்காது. சில பேருக்கு இதுல நமக்கு செலவு எதுவும் கிடையாது. பட் சில பேருக்கு இதை வந்து திரும்ப இதை நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே, நாம ஏன் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது ஒரு விஷயம் தான். மற்றபடி வந்து இதில் வந்து நெகட்டிவ் எஃபெக்ட்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் இதை பாசிட்டிவாக ரொம்ப எளிதாக கிடைக்கிறதுக்கு வழிகள் இருக்கின்றன. பொதுவாக இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏஞ்சல் நம்பர்ஸ் நிறைய பேர் எழுத சொல்லுவாங்க, சில பேர் சாண்ட் பண்ண சொல்லுவாங்க, சில பேர் உடம்புல எழுதிக்கிறதுக்கு. இதெல்லாமே நானே சொன்ன விஷயங்கள் தான். உடம்புல எழுதிக்க சொன்னதாகட்டும், அல்லது வந்து பார்த்தோன்னா எழுதிக்க ஒரு நோட்டு போட்டு எழுதுங்கன்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் பல வருஷங்களுக்கு முன்னாலே அந்த மாதிரியான விஷயங்களாக கையில் எழுதிக்க சொல்லிக்கிறதாகட்டும், தலகாணிக்குள்ளே வைக்க சொல்லியிருக்கேன். ஏதாவது ஒரு பேப்பரில் எழுதி அதை தலகாணிக்குள்ளே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இருக்கிற சாதாரண நபர்களுக்கு கூட நிக்கோலாஸ் டெஸ்லா அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு 369 மெத்தட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த 369 மெத்தட் அப்படின்லாம் அவர் எதுவும் சொல்லலை. அந்த ஒரு எண்ணுக்கு உண்டான ஃப்ரீக்வன்சிக்கு உண்டான ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு நிறைய பேர் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அது மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வந்து தலகாணி கடியில் வைக்கிறதுங்கிறதும் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். நமக்கு வந்து நம்மளுடைய ஒரு நாளில் பிறந்த விஷயத்தை இருக்கிறதுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பரை தலகாணி கடியில் வைக்கிறதுக்கு ஒரு பலன் இருக்கும். நம்ம வந்து ஏதாவது ஒரு குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியில் வந்து இந்த ஒரு எண்ணெய் எழுதி ஒட்டிட்டு அதை வந்து நம்ம சிப்பாக நம்ம வந்து குடிச்சிக்கிட்டு இருக்கிறது அப்படின்றது வந்து இந்த எனர்ஜி ஃப்ளோ அப்படின்ற மாதிரியான எனர்ஜி எஸ் எவ்ரிவேர். அகைன் வந்து நம்ம வந்து சொல்லணும்னா திரும்ப ஆற்றல் எல்லா இடத்துலையும் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக தான் நம்ம வந்து சொல்கிறோம். அதுதான் நம்ம வந்து தெய்வத்துக்கும் சொல்கிறோம். நெகட்டிவ்க்கு ஒரு என்டிட்டிஸ் ஏதாவது தீய சக்திகளாக இருந்தால் அதுக்கும் சொல்கிறோம், பாசிட்டிவ் விஷயத்துக்கும் அதுக்கு தான் சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு அது யூஸ் பண்ணிக்கலாம், தலகாணி கடியில் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு சப்ளிமெண்ட்ரி மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவேன். சப்ளிமெண்ட்ரி மெத்தட்ஸ்னால் இதை மெயினாக செய்கிறதுனால அவர்களுக்கு எல்லா விதத்துலையும் உடனடியாக பலன் வந்து விடாது. மெயினாக அதை செய்ய வேண்டிய ஒரு விஷயம்னு இருக்குது. இந்த எழுதுறது, உடம்புல எழுதிக்கிறது, சொல்கிறது, இந்த ஒரு விஷயத்துலலாம் வந்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு வந்து செகண்டரி. அதாவது நம்ம வந்து சப்ளிமெண்ட்ரின்னு ஒன்று சொன்னோம், எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து போனோம், ஒரு ஹார்லிக் காம்ப்ளைன் எல்லாம் எடுத்து குடிக்கிறாங்க, அந்த மாதிரியான ஒரு விஷயமா அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்னு வச்சுக்கலாம். இந்த எழுதுறதாகட்டும், ஒரு விஷயத்தை நம்ம வந்து சொல்லிக்கொண்டே இருப்பதாகட்டும், உடலில் வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு கலர் இங்கில் எழுதிக்கிறது, ரெட் கலர்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். இந்த டேஸில் இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ராப்பராக வந்து நம்ம வந்து ரெட் கலர் அல்லது க்ரீன் கலர் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு 2 கலரில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. நியூட்ரலாக இருக்கணும், எனக்கு ரெட் கலர்னா உடனே செவ்வாய் உனக்கு ஞாபகம் வருது, க்ரீன் கலர்னா புதன் ஞாபகம் வருது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இது ஒர்க்கே ஆகாது. இதுக்குள்ளே நியூமராலஜியும் கிரகத்தையும் கொண்டே வரக்கூடாது. ஃபஸ்ட்டு அது வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நம்ம வந்து நிறைய வீடியோ பார்த்துட்டு நிறைய ஏதாவது புக்கை படிச்சுட்டு நம்ம வந்து எடுத்தோடனே நம்ம எல்லா விஷயமும் நமக்கு நியூமராலஜியாகவும் அஸ்ட்ராலஜியாகவும் தெரிஞ்சதுன்னா இது வேலைக்காகாது. ஸோ அந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். ஸோ அப்போ பச்சை அல்லது சிகப்பில் எழுதிக்கலாம். ரொம்ப பெஸ்ட்டாக வந்து பார்க்குறது வந்து யூனிவர்சல் கலர் நம்ம வந்து சொல்லக்கூடியது வந்து பர்பிள் கலர். பர்பிள் கலரில் எழுதுறது ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக ஒர்க் ஆகக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பர்பிள் கலர்லையும் இப்போ நிறைய இடத்துல கிடைக்குது. ஈவன் வந்து ரேனால்ட் ஷோரூமே வந்து இண்டிவிஜுவல் ஷோரூம்ஸ்லாம் அது கிடைக்குது.
அந்த பர்பிள் கலரில் எழுதிக்கிறது அப்படின்றது உங்களுக்கு, ஏன்னா இது செல்வ ரீதியான விஷயம். அப்போ பணத்தை உருவாக்கக்கூடியது, பணத்துக்கு உண்டான ஒரு கலர் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம பார்க்கும்போது பர்பிள் சொல்லலாம். ஈவன் வந்து பார்த்தோம்னா க்ரீன் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கும் நம்ம பணத்துக்கான ஒரு கலர் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். அது ரெட் அப்படின்னு சொல்றது காரணம் வந்து துரிதப்படுத்துவது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்திற்காக அந்த சிகப்பு அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு நான் சொல்லியிருந்தேன். இதெல்லாம் வந்து செகண்டரி மெத்தட் தான் நான் சொல்லியிருக்கேன், இந்த எழுதுறது சொல்றது அப்படின்றதெல்லாம். பிரைமரி மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது. உடனே பலன் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி. எனக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக பலன் வரணும், எனக்கு ஒரு 4 நாள் 5 நாளில் பலன் வரணும், அதுக்குள்ளே அதிகபட்சமாக எனக்கு நிறைய பணம் தேவைப்படுது, அதிகபட்சமாக எனக்கு அதுக்குண்டான ஒரு சோர்ஸஸ் எனக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடியவர்கள் அதை விஷுவலைஸ் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெத்தடாக இருக்கும். விஷுவலைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் சம்டைம்ஸ் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். அதாவது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போகிறீங்க, ரயில்வே ஸ்டேஷன் போனீங்கன்னா நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி தான், ஒரு நம்ம 11 வருது, 8 வருது அப்படின்லாம் சொன்னீங்க இல்லையா, அது மாதிரி இருக்கிறது. சில சம்டைம்ஸ் நம்ம அதையே பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து கண் மூடும்போது அந்த எண் நமக்கு உள்ளே இருக்கும் இல்லையா, அந்த காட்சிப்படுத்தும் தன்மைன்னு சொல்லக்கூடியது விஷயம் இருக்கு இல்லையா. நம்ம வந்து ஒரு விஷயத்தை நினைக்கிறோம், இப்போ நீங்கள் கண்ணை மூடிட்டு ஏதாவது ஒரு டிஜிட்டலாக நம்ம ஏதாவது கம்ப்யூட்டரில் பார்த்ததை கூட நம்ம வந்து ஏதாவது ஒரு படமோ ஏதாவது ஒரு விஷயம் பார்க்குறோம், ஒரு ஸ்கைஃபை படம் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி தான், அதை கண்ணை முடிக்கும் போது பார்த்தோம்னா நமக்கு சில விஷயங்கள் அதெல்லாம் வரும், அது நம்ம கனவுன்னு நினச்சிப்போம். நம்ம எண்ணங்கள் தான் நமக்கு அது கனவாக உருவாகிறது அப்படின்ற மாதிரியான விஷயம் தான் இருக்கிறது அல்லவா. ஸோ அப்போ அது மாதிரியான விஷயத்தை நம்ம கான்ஷியஸாக அதை விஷுவலைஸ் பண்ணுறோம், அதுக்கு கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த காட்சிப்படுத்தக்கூடிய தன்மை இதெல்லாம் எதுவும் புதுசாவோ மாடர்ன் மெத்தட்லாம் இல்லை, இதெல்லாம் அறத பழசு. இதெல்லாம் நம்ம ஆளுங்க வந்து ஏகப்பட்டது எப்போவோ செஞ்ச முறைகள். சாதாரணமாக கடவுள் தன்மைக்கெல்லாம் நம்ம வந்து முதல்லலாம் பூசலாரிலிருந்து ஆகட்டும், சிவபார்வதி அப்படின்னு பார்த்தோம்னா சிவனை நினைத்து அவள் பார்வதி தேவி தவம் செய்ததாகட்டும், அதுக்கப்புறம் வந்து பகீரத பிரயத்தனம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான விஷயம். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் என்னால் கொடுக்க முடியும் இந்த விஷுவலைசேஷனுக்கு. அதனால இது நியூ மெத்தடே கிடையாது, இதெல்லாம் நம்ம வந்து எல்லாம் செஞ்சு முடிச்சு தூக்கி போட்டதை அவங்க எடுத்து புதுசாக கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவேன். ஆனால் மக்களுக்கு வந்து சில விஷயங்கள் நமக்கு தெரியறது இல்லை அப்படின்றதுனால நமக்கு இந்த மாதிரி நம்ம அதை சொல்லி காட்ட வேண்டியிருக்கு. அந்த கண்களை மூடி இருக்கும்போது உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா, இப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமைன்னு எடுத்துக்கோங்களேன், ஞாயிற்றுக்கிழமையோட எண் வந்து 111. அதாவது இந்த ஏஞ்சல் நம்பருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து 4 டிஜிட் நம்பர்ஸும் இருக்குது, 3 டிஜிட் நம்பர்ஸும் இருக்குது, 7-8 டிஜிட் நம்பர்ஸ் எல்லாமும் இருக்குது. 7 to 8 டிஜிட் நம்பர்ஸ் எல்லாமும் இருக்குது. ஹீலிங், அது வந்து ஹீலிங் நம்பர்ஸாக போகும், ஹீலிங் நம்பர்ஸாக போகும். அது மாதிரியான ஒரு விஷயத்திற்காகவும் என்ஹான்சிங் நம்பர்ஸாக இருக்கும். நம்ம சிம்பிளாக ஒவ்வொரு ஏஞ்சல் நம்பர் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொன்னால் 4 டிஜிட் நம்பர்ஸ்ங்கிறது ஒரு சீரியஸ் ஆஃப் நம்பர்ஸ், 3 டிஜிட் நம்பர்ஸ்ங்கிறது ஒரு சீரியஸ் ஆஃப் நம்பர்ஸாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் நம்பர்ஸ்னு வச்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு 111. அவங்க வந்து இந்த காட்சிப்படுத்தும் தன்மைங்கிறது அதுக்குன்னு தனியான ஒரு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஃபோன் கின்லேருந்து இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு 10 minutes per day அவங்க அதை வந்து ஒரு மல்டிபிள் டைம் செய்யணும். அவங்க ஒரே டைமில் உட்காந்து 1/2 மணி நேரம் அதையே வந்து விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகும், ரொம்ப பேர்ன் அவுட் ஆகுதுன்னு சொல்லுவோம். அது மாதிரி ஆகாமல் அவங்க 10 நிமிஷமாக அவங்க வந்து அதை செய்யறதுங்கிறது நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். காலையில் ஒரு 10 நிமிஷம், மத்தியானம் 10 நிமிஷம், ஈவினிங்கோ நைட்டோ ஒரு 10 நிமிஷம். ரொம்ப ப்ரிஃபர்ட் டைம் அப்படின்னு பார்த்தா நைட்டு தூங்குறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னால். நல்ல தூக்கம் வரப்போகுது, இனிமேல் நான் வந்து என் ஃபோனெல்லாம் எதுவும் எடுக்க மாட்டேன், எந்த ஒரு விஷயம் பண்ண மாட்டேன், அப்படியே தூங்கிடுவேன் அப்படின்ற டைமில் இது செய்யறதுக்கு அது நல்ல ஒரு லெவலுக்கு இருக்கும். காலையில் எழுந்த உடனே அகைன் வந்து நான் ஃபோனை தொட மாட்டேன், அட்லீஸ்ட் நான் ஒரு 1/2 மணி நேரமாவது ஃபோன் எடுக்க மாட்டேன், எனக்கு வந்து இதுதான் முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு அதை வந்து ஒரு 5 minutes விஷுவலைஸ் பண்ணிவிட்டு அவங்க மற்ற வேலைகள்லாம் செஞ்சுட்டு ஒரு 20-25 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் இந்த ஃபோன் எடுக்கிறது. ஃபோன் அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு மாயை. ஸோ அது மாதிரியான விஷயத்துக்குள்ள போகும்போது நம்மளுடைய எண்ண அலைகள் எல்லாமே மாறுபடும். அதனால நாம குவித்து வைத்திருக்கக்கூடிய அந்த எனர்ஜி அப்படின்ற மாதிரியான விஷயம் இல்லாமல் நமக்கு ஸ்பாயில் ஆகும். அதுக்காக சொல்கிறது தான். ஸோ அப்போ இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். 3 தடவை கூட வேண்டாம், இந்த 2 தடவையே இருக்கும். என்னால் அந்த அளவுக்கு என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்றவங்க வந்து ஒரு 2 முறை 3 முறை அப்படின்ற மாதிரி பிரித்து வந்து பண்ணுறதுங்கிறது பெட்டராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 111 அப்படிங்கிறது பலன் தரும். அப்படியே தான் உங்களுக்கு இதில் வந்து ஞாயிற்றுக்கிழமை 111, திங்கக்கிழமை அப்படிங்கிறது 222. இதில் வந்து அகைன் நான் சொன்ன விஷயத்தை நான் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ண விரும்புகிறேன். சன் அப்படின்னு சில பேர் வந்து உடனே ஞாயிற்றுக்கிழமைனா சன் அதனால 1 வந்திருக்கு, மூன் அதனால வந்து 2 வந்திருக்கு, அப்படி கொண்டு போக வேண்டாம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமை அப்படின்றது 3 வரும், 333 வரும். 333 உடனே அகைன் நான் வந்து 9 அப்படின்னு கணக்கு போகக்கூடாது. எதுக்கு சொல்றேன்னா மைண்ட் வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயமா தேடி ஓடிக்கிட்டே இருக்கும்பொழுது இதுக்கு ஒர்க் ஆகாது இந்த விஷயம். அதுக்காக தான் புதன் அப்படின்ற மாதிரி, அதாவது புதன்கிழமை பிறந்தவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 444 444. வியாழக்கிழமை பிறந்தவர்கள் 555, வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களுக்கு 666, சனிக்கிழமை பிறந்தவர்களுக்கு 888. 7 வராது, இதில் 8 தான் வந்து வந்திருக்கும். ஸோ இது 3 இந்த மாதிரியான ஒரு எண்கள். இந்த ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். இந்த விஷயத்தை வந்து நான் சொன்ன மாதிரியான முறையாக யூஸ் பண்ணாங்க, கரெக்டாக ஒரு ஓப்பன் மைண்டடாக அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இதுக்கு எந்த ஒரு
இதுவும் கிடையாது இல்லையா. நம்ம நிறைய விஷயத்தை வேஸ்ட்டாக நம்ம ஒரு இன்ஸ்டா எடுக்கிறோம், ஒரு யூடியூப் எடுக்கிறோம், அல்லது வந்து ஃபேஸ்புக் எடுக்கிறோம்னா அதுலேயே நம்ம மூழ்கி போயிடுறோம். அது மாதிரியான ஒரு முறையாக தான் எல்லா விஷயத்துலையும் இருக்குது. டிவி பார்க்க உட்காந்தாலும் அந்த மாதிரியான கதை தான். அதுக்கு இல்லாமல் நம்மளுடைய ஒரு வெல்ஃபேருக்காக நமக்கு, அல்லது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக இது நடக்குதா நடக்கலையா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா அவங்க நினைக்கிறாங்க கூட, அவங்க ஒரு 5 நிமிஷம் காலையில், சாயங்காலம் ஒரு நான் சொன்ன மாதிரி காலையில் எழுந்தவுடனே, மார்னிங் ஒன்ஸ் தூங்கி எழுந்தவுடனே ஒரு 5 நிமிஷமும், நைட்டு வந்து தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் செஞ்சு பார்த்தாங்கன்னா அதோட பெனிஃபிட் என்னன்னு தெரிஞ்சிட போகுது அவங்களுக்கு. ஓகே சார். சார் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க, அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்கணும் அந்த நம்பர்னு சொன்னீங்க. ஸோ தட் நீங்கள் கேஜெட்லேருந்து இப்போ யாராலையும் வெளியே வந்து இருக்க முடியாது, ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே கேஜெட் இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ தட் நான் அதை கேஜெட்டில் வந்து வால்பேப்பராவோ ஸ்க்ரீன் சேவராவோ வச்சுக்கிறேன் அப்படின்னா அது மாதிரி வச்சுக்கிட்டா பலன் தருமா? இருக்கும். அதெல்லாம் நான் சொன்ன மாதிரி இந்த சப்ளிமெண்டல் மெத்தடாக தான் வரும் உங்களுக்கு. சப்ளிமெண்டல் ஒரு ஆல்டர்னேட் தெராப்பின்லாம் சொல்லுவாங்க மெடிக்கலில், அது மாதிரி ஒரு சப்ளிமெண்டல் மெத்தட் தான். அதனால முழு பலனும் வருமா அப்படின்னு கேட்டால் வராது. ஏன்னா ஒரு டைமில் வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த டெஸ்க்டாப்லலாம் வந்து பார்த்தோம்னா ஸ்க்ரீன் சேவர்னு ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போல்லாம் அந்த மாதிரி என்ன பெருசாக பார்க்கவே முடியறதில்ல. காரணம் அந்த ஸ்க்ரீன் சேவருக்கு நம்ம டைமே கொடுக்க மாட்டேன்றோம். சர்வ நேரமும் ஏதாவது ஒரு விஷயம் மாதிரி ஒன்று மாற்றி ஒன்று சோஷியல் மீடியாவாகட்டும் வேறு ஏதாவது ஒரு விஷயமாகட்டும் ஓடிக்கிட்டே இருக்குது. இல்லைனா மக்களுக்கு வேலைகளும் வந்து அந்த மாதிரியான ஒரு வேலைகள் இருந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி டைமில் அந்த ஸ்க்ரீன் சேவரை நம்ம வரும்போது பார்த்தோம்னா அதை பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும். அதையே பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நிறைய வடிவத்தில், நிறைய ஒரு 3D வடிவத்தில், ஒரு ஹெக்ஸகன் வடிவத்தில், நிறைய வடிவத்தில் வரும். ஸோ அது மாதிரியெல்லாம் ஒரு பீரியட் இருக்கும்போது அந்த மாதிரி பார்க்குறதுக்கு டைம் இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டு இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ யாரும் அந்த மாதிரி பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஸோ அதனால வந்து சும்மா அவங்க ஒரு இடத்துல இருக்கும் போகும்போது வரும்போது சும்மா தான் பார்ப்பாங்கன்னா அதுக்கு தகுந்த ரிசல்ட் தான் அவங்களுக்கு வரும். அதை பிரைமரியாக எடுத்து அவங்களுக்கு பண்ண முடியாது. எனக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் வேணும்னா இந்த ஒரு விஷயத்தை விட்டால் வேறு வழியே கிடையாது. ஓகே, அதனால நல்ல ஓகே சார். இன்னைக்கு ஏஞ்சல் நம்பர்லேருந்து 7 நாளில் எந்த நாளில் ஏதோ ஒரு நாளில் தான் நம்ம பிறந்திருப்போம். அந்த இதுக்கான ஈஸியான ரெமெடி இன்னைக்கு கொடுத்தீங்க. இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி சார். நமஸ்காரம்.